ஃபேமிலி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா? குடும்ப இடப்பெயர்ப்பு சான்றிதழ் அதுக்கு அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட் தேவைன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட ஆதார் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, மேரேஜ் இன்விடேஷன் அல்லது மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அடுத்து ப்ரீவியஸ் ரீசெண்ட் நீங்கள் ஆல்ரெடி இருந்த வீட்டோட அட்ரஸ் ப்ரூஃப் எதனா ஒன்று, அடுத்தது அதர் டாக்குமெண்ட் உங்களுடைய இப்போ இருக்கிற வீட்டுக்கு ரேஷன் கார்டு அந்த மாதிரி தான் ஓகேவா? இப்போ இது பண்ணிட்டோம். அப்ளை பண்ணுறதுக்கு இதில் சர்வீஸில் போய்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கொடுங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இல்லை ஃபேமிலி மைக்ரேஷன் 107 ஃபேமிலி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே அதில் என்னென்ன இருக்கும் பாருங்கள். ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப் எதனா வேணும், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்ளிகண்ட் வேணும், அடுத்து மேரேஜ் இன்விடேஷன் இல்லை மேரேஜ் சர்டிஃபிகேட்டு இல்லை ப்ரீவியஸ் ரீசென்ட்டி அண்டு ரெசிடென்ஸ் அட்ரஸ் ப்ரூஃப் ஓகேவா? ரெசிடென்ஸ் அட்ரஸ் ப்ரூஃப் அதில் அதர் டாக்குமெண்ட். இப்போ நான் வந்து ப்ரொசீட் அப்படின்ற கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கேன் நம்பர் வந்து கேட்கும் ஓகேவா? உங்களுக்கு கேன் நம்பர் இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் கேன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் சரிங்களா? அப்படி ரிஜிஸ்டர் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிங்க. பட் நான் ரிஜிஸ்டர் பண்ணி கேன் நம்பருக்கு ரெடி பண்ணிட்டேன் சார். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணலாம் ஓகேவா? இதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆதார் கார்டு நம்பர் மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணால் உங்களுக்கு வரும் ஓகேவா? இப்போ நான் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து சர்ச் அப்படின்றத கொடுக்குறேன். சர்ச் அப்படின்றத கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே வந்து டீட்டெயில் ஷோ ஆகும் ஓகே? இப்போ நான் கொடுத்துட்டேன் சர்ச்சுன்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சிங்களா என்னோடய கேன் நம்பரு, என்னோடய நேம் எல்லாம் அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றதில் அதை வந்து செலக்ட் பண்ணுறேன் சரிங்களா? அதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா? ஃபேமிலி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறது தான் ஓகேவா? அந்த இடத்த போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு போனோம். இப்போ நேச்சுரல் ஆஃப் மேரேஜன் மைக்ரேஷன் அப்படின்னா சிங்கிளாக ஃபேமிலியும் கேட்கும். இப்போ சிங்கிள்னா ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் மட்டும் போய் தனியாக இருக்காங்க அப்படின்னா அந்த இது ஓகேவா? இப்போ நம்ம அதில் சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சின்னு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி இருந்த அட்ரஸ் ப்ரூஃப் ஓகேவா? இப்போ நான் இருக்கிறது வந்து அரியூரில் இருக்கா அப்படின்னா இல்லை சிவனார்த்தங்கள் இருக்கா அப்படின்னா நீங்கள் அரியூரில் இருந்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும் ஓகேவா? நீங்கள் இப்போ இருக்கிற இடம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி எந்த ஏரியாவில் இருந்தீங்களோ அந்த ஏரியாவோட அட்ரஸ் ஓகேவா? அதோட டிஸ்ட்ரிக்கு, அடுத்தது தாலுக்கா, அடுத்தது கிராமம், அடுத்து ஸ்ட்ரீட் நேம் என்ன, அடுத்து இருந்தால் தமிழில் தெருப்பேர் என்னன்னு எழுதணும், அடுத்து ஃப்ளாட் டோர் நம்பரு, அடுத்து பின்கோடு, அதுக்கப்புறம் வந்து எத்தனை வருஷமாக அந்த அட்ரஸில் நீங்கள் இருந்தீங்க ஓகேவா? இப்போ இதில் வந்து ப்ரீவியஸ் அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அட்ரஸ் ஓகேவா? அதுக்கு தான் ஃபில் பண்ணணும். நான் இதை ஃபில் பண்ணிடுறேன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு. நல்லா பார்த்துங்க. டிஸ்ட்ரிக்கு, அடுத்து தாலுக்கா, அடுத்து கிராமம், அடுத்து என்ன ஸ்ட்ரீட் அப்படின்றது இங்கிலீஷில் போட்டேன். இந்தாண்ட வந்து தெரு பேர் என்னன்னு தமிழில் கொடுத்துட்டேன். அடுத்து உங்களுடைய ஃப்ளாட் நம்பரு, டோர் நம்பர் என்னவோ அதை கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து 0ன்னு தெரியல, டோர் நம்பரே இல்லைனா 0ன்னு கொடுங்க, இருந்ததுன்னா அதை கொடுங்க. அடுத்து பின்கோடு, அதுக்கப்புறம் எத்தனை வருஷமாக இருந்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக இருந்தேன் ஓகேவா? அதை கொடுத்துட்டேன். இப்போ நிலையான வீட்டு முகவரி, இப்போ நான் இருக்கிற அட்ரஸ் அதிலே ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ்னு இருக்கு பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர், ரேஷன் கார்டோடைய நம்பர் ஓகேவா? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தனியாக போயிருக்கீங்கன்னா அங்கே இருக்கிறதான ரேஷன் கார்டு நம்பர் ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்தே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கும். அந்த ரேஷன் கார்டு நம்பர் வந்து அதில் என்ட்ரு பண்ணிங்க. ரேஷன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன ரீசனுக்காக நீங்கள் அங்கே போனீங்க, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு ஏன் போனீங்கன்னா ஜாப் பர்பஸுக்காக போயிருக்கோம், இல்லை வேறு ஏதாவது, இல்லை நான் கம்பெனி வச்சுருக்கேன், இல்லை நான் அங்கேருந்து மறுக்கணும், அந்த மாதிரி வந்து ரீசன் என்னன்றதை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா? நான் வந்து ரீசன் என்னன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அப்ளை ஆகலை. என்னென்னு மேலே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட்டாக இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃபில் நான் என்ட்ரு பண்ணல பாருங்கள். அதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக போய் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நீங்கள் எத்தனை வருஷமாக இப்போ இருக்கிறீங்க, 5 வருஷமாக இருக்கா இல்லை 10 வருஷமாக இருக்குன்னா அதில் வந்து என்ட்ரு பண்ணணும் ஓகே? என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன ப்ரூஃப் ஆட் பண்ண பாருங்கள். ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, செல்ஃப் டிக்ளரேஷனு, மேரேஜ் இன்விடேஷன் அந்த மாதிரி. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து செல்ஃப் டவுன்லோட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இதில் வந்து டாக்குமெண்ட் சைஸ் 200 கேப்ஸும் ஃபோட்டோ சைஸ் 50 கேப்ஸ் இருக்கணும். இது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஸ்கேன் பண்ணுறது, எடிட் பண்ணுறதுலாம் தெரியும் ஓகே? இப்போ நான் எல்லாத்தையும் எடிட் பண்ணி வச்சிட்டேன். ஃபோட்டோன்னு செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பரில் 1ன்னு கொடுத்து ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன் ஓகே? எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கணும் அந்த லொக்கேஷனில் போய்ட்டு என்னோடய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப், இப்போ நான் இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டு இருக்குன்னா ஆதார் கார்டே கொடுங்க ஓகேவா? ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தேன். அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னா அதான் அந்த டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம டவுன்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணோம்ல, அதை வந்து கொடுத்து ஆட் பண்ணணும் ஓகேவா? இப்போ நான் ஆதார் கார்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, அதை வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா? இப்போ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து 3வது இது அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஆட் இதில் கொடுத்து நான் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து மேரேஜ் இன்விடேஷன் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளுக்கு இப்போ ரீசெண்டாக ஆனாங்கன்னா அவங்களுக்கு இருக்கும், இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது பண்ணணும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த 3 ப்ரூஃப் கொடுத்தாலே அவங்க இது பண்ணிக்கலாம் ஓகே? மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை, அது வந்து ஆப்ஷனல் தான் ஓகேவா? நீங்கள் ரீசெண்டாக இருந்த அதுக்கு முன்னாடி இருந்த ரெசிடென்ஸ் அட்ரஸும் வைக்கணும் அவசியம் இல்லை, அதர் டாக்குமெண்ட் வைக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை வைக்காமலே அந்த 3 ப்ரூஃப் போட்டுச்சுன்னா மேக் பேமெண்ட்டுக்கு போயிடும். இருந்தாலும் நம்மகிட்ட ரேஷன் கார்டு இருக்குன்னா அந்த அதர் டாக்குமெண்ட்டில் கொடுத்து ரேஷன் கார்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன் சரிங்களா? ஆட்
ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்றது கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக் பேமெண்ட்டுக்குள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ்னு கேட்கும். அதில் கேஷ் கொடுத்துட்டு அதில் மேக் பேமெண்ட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொசீட்னு ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அக்ரின்றதை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஓகே ஆகிடும். ஓகே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசிப்ட் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துக்கலாம். ஓகேவா? பட் நான் வந்து இப்போ இதை பண்ணி கொடுத்துட்டேன் சார். பட் இப்போ எனக்கு ஃபேமிலியே நான் மொத்தமாக மாறுறேன். நான் ஒரு ஆள் மட்டும் போல் ஒரு ஃபேமிலியே நாங்கள் மொத்தமாக சேஞ்ச் ஆகிறோம் அப்படின்னா இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? ஓப்பன் பண்ணல இந்த மேரிக்ரேஷனில் வந்து நேச்சுரலாக சிங்கிளில் வந்து நான் ஃபேமிலின்னு கொடுக்குறேன். ஓகே, ஃபேமிலின்னு கொடுத்தோடனே இங்கே பாருங்கள் தற்போதைய முகவரி. இது நான் முன்ன சொல்ல மாட்டேன், இப்போ கரெக்டாக சொல்ல பாருங்க. தற்போதைய முகவரின்றதுல வந்து டோட்டல் மெம்பர்ஸ், இயர் ஆஃப் ரெசிடென்ட் அண்ட் கரண்ட் அட்ரஸ். நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ் எத்தனை நாள் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது. ஒரு 5 வருஷமாக இருக்குன்னா 5 வருஷம்னு கொடுக்குறேன். ஓகேவா? அதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அட்ரஸ் ப்ரூஃப். நீங்கள் ப்ரீவியஸாக முன்னாடி இருந்த அந்த அட்ரஸ் ப்ரூஃப். ஓகேவா? இப்போ நான் இருக்கிற அட்ரஸ் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நான் எங்கே தங்கியிருந்தனோ அந்த அட்ரஸ். ஓகேவா? அந்த அட்ரஸ் வந்து நான் என்ட்ரு பண்ணி வச்சிங்களா. ஃபஸ்ட்டு மாவட்டம் என்ன மாவட்டத்தில் இருந்தேன் அப்படின்றது, அதுக்கப்புறம் அந்த தாலுக்கா, அந்த மாவட்டத்துடைய தாலுக்கான இதில் இருந்தேன் அது. அடுத்தது நீங்கள் என்ன கிராமத்தில் இருந்தீங்கன்றது அந்த கிராமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் இங்கிலீஷில். ஓகேவா? உங்களுடைய தெரு பேர்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரீட் நேம் என்ன ஸ்ட்ரீட்டோ அந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து நாங்கள் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணுவோம். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா தெரு பெயர் குக்கிராமன் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய தெரு பெயர் தமிழில் வந்து என்ட்ரு பண்ணிங்க. சரிங்களா? இப்போ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஃப்ளாட் நம்பர், டோர் நம்பர்னு சொல்லுவோம். டோர் நம்பர் என்னவோ அந்த டோர் நம்பர் கொடுத்துங்க. அடுத்தது பின்கோடு, உங்களுடைய பின்கோடு, அந்த பின்கோடு என்னவோ அதை கொடுத்துட்டு கீழே வந்து அந்த அட்ரஸில் நீங்கள் எத்தனை வருஷமாக வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா அந்த 10 வருஷம் கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு கீழே ஸ்கொயர் பண்ணியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் டீட்டெயில்னு சொல்லி காமிக்கும். ஓகேவா? இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அடுத்து வயசு, அடுத்து உறவு, அடுத்து டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு மொத்த ஃபேமிலி போயிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அப்பா பேர், அவங்க அப்பா பேர் என்னவோ அந்த அப்பா பேர் போட்டுட்டு அடுத்து வயசு என்னன்றது கொடுத்துட்டு அவங்களுடைய ரிலேஷன் அது வந்து இப்போ அவங்க தான் செல்ஃப் அப்ளிகண்ட்னா செல்ஃப்னு கொடுங்க. ஓகேவா? அப்ளிகண்ட்டே அவங்க தானே அதை கொடுத்துருங்க. இதில் வந்து டிபெண்ட் பண்ணி அவங்க யாராவது சார்ந்திருக்காங்களான்னு கேட்டால் சார்ந்து இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. சார்ந்திருக்காங்கன்னா எஸ் கொடுங்க. ஓகேவா? அப்பா யாரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தனியாக இருக்காருன்னா ஒரு குடும்பமாக இருக்காங்கன்னா அவர் நோ கொடுத்துருங்க. இப்போ அம்மா இருக்காங்கன்னா அம்மா வந்து அப்பாவை சார்ந்து தான் இருப்பாங்க. ஓகேவா? அவர் தான் சம்பாதிக்கிறனா அவர் சார்ந்து தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? அதில் இறந்துருக்காங்களா இல்லையான்றதுக்காக தான் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து சும்மா கொடுத்து வயசு கொடுத்துட்டேன். அம்மா வந்து யாரை இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னென்ன இருக்கலாம் பாருங்கள். ஓகேவா? ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் எல்லாமே இருக்குது. அதில் வந்து நாங்கள் என்னன்றது கொடுத்துட்டேன். நான் ஒய்ஃப்னு கொடுத்துட்டு இருந்தாலும் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த பசங்க எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்ன பர்பஸுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாப் விஷயமாக வேறு ஒரு அதர் கண்ட்ரிக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சலுகையோ இல்லை வேறு ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் மூலிமா அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் அந்த இதை வந்து அந்த ஸ்கீமை ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்காக தான் இப்போ வந்து அதுக்கப்புறம் அதர் டீட்டெயில்ஸில் வந்து ஸ்மார்ட் கார்டு நம்பர். ஓகேவா? உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன இதுக்காக நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறேன். அது ரீசன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற சப்மிட் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா இது பண்ணிங்க. இல்லை நீங்கள் மெம்பர்ஷிப்பில் வேறு யாருனா இருந்தாலும் ஆட் பண்ணிங்க. ஓகேவா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் இதுக்கு வந்துடும். இந்த மேண்ட்ரைன் இருக்குல்ல அது வந்து நீங்கள் கம்பல்சரி கொடுக்க வேண்டிய ப்ரூஃப். ஓகேவா? அது கீழே இருக்க ஆப்ஷனில் வந்து அதை கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலே போகலாம். பட் செல்ஃப் டிக்ரேஷன் இருக்குல்ல அதை வந்து டவுன்லோடுக்கு வரும். செல்ஃப் டிக்ரேஷன் அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து சப்போர்ட் ஃபைல் டைப். இது வந்து டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோக்குள்ளே இருக்கணும், அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்போர்ட் ஆகும், ஃபோட்டோ 50 கேப்ஸ்க்குள்ள இருக்கணும். இதெல்லாம் நம்ம எப்படி எடிட் பண்ணனா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்கேன் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சதுக்கப்புறம் எப்படி அப்லோட் பண்ணால் செலக்ட் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு ஃபோட்டோன்னு கொடுத்து டாக்குமெண்ட் நம்பர் 1ன்னு கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனில் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப். இப்போ நீங்கள் ஆதார் கார்டு எப்படியுமே நீங்கள் வந்து அங்கே மாறினதுக்கான ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குன்னா அதை வச்சு கொடுங்க. ஓகேவா? இல்லை எனக்கு ஆதார் கார்டு என்ன மாற்றலை அப்போ ரேஷன் கார்டுனா ரேஷன் கார்டு கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை. அந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஒரு இது ப்ரூஃப் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இப்போ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கொடுத்தீங்களா பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கையெழுத்து போட்டுருப்போம். அந்த கையெழுத்து போட்டு நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கொடுத்து டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துட்டு ஆடுன்றதை கிளிக் பண்ணி அவங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஆன் பண்ணுங்க. அடுத்து மேரேஜ் இன்விடேஷன், மேரேஜ் சர்டிஃபிகேட். இப்போ ரீசெண்டாக பண்ணாங்கன்னா மேரேஜ் கொடுப்பாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அப்படி இல்லைன்றவங்க அவங்களுடைய ரேஷன் கார்டு வைக்கலாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆன ப்ரூஃப் மாரி தான். ஓகேவா? அடுத்தது ப்ரீவியஸ் ரீசெண்ட் அட்ரஸ். நீங்கள் வேறு ஏதாவது பழைய அட்ரஸ் இருந்த ப்ரூஃப் என்ன இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிங்க. அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக அதர் டாக்குமெண்ட்டில் கொடுத்து நம்பர் போட்டு ஆடுன்னு கொடுத்து உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ஆட் பண்ணிங்க. நான் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், அட்ரஸ் ப்ரூஃப், டிக்ளரேஷன், ஸ்மார்ட் கார்டு எல்லாம் கொடுத்தோன்னே மேக் பேமெண்ட் அந்த கொடுத்தோடனே இந்த மாதிரி மேக் பேமெண்ட் வரும். அதில் வந்து ப்ரொசீட் கொடுத்துட்டு இப்போ நான் எஸ்ட்டு வந்தேன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வரும். அதில் வந்து அக்ரின்றதை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை கட்டிடுவாங்க. பேமெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் உங்களுக்கு ரிசிப்ட் ஒன்று வரும். அந்த ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துலாம். பட் அதை நீங்கள் ரிசிப்ட் எடுத்து வச்சுட்டு யார்கிட்ட இருக்குன்ற
இல்லையான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறது. இதில் யாராவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். பட் இது என்ன பர்பஸுக்காக நீ கேட்டிங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாப் விஷயமா ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போயிட்டீங்க, நீங்கள் அங்கே எதாவது இப்போ செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னா, அங்கே அந்த ஏரியாவுக்கு எதனா கொடுக்குற சலுகையோ இல்லை ஏதாவது வாங்குற பொருளையோ ஏதோ நீங்கள் வாங்க முடியல அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகேவா? அந்த மாதிரி நான் அந்த அட்ரஸ்லேருந்து இந்த அட்ரஸுக்கு வந்துட்டேன் அப்படின்றதுக்காக அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அதை எலிஜிபிள் ஆகி அந்த சலுகையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கண்ணே. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.